ஓம் நமோ நாராயணாய நமக. உபேந்திரோ வாமனவ்ராம்சு ரமோகः சுச்சிரூர்ஜிதः அதீந்திரः சங்கரः சர்கோ திருதாத்மா நியமோ யமக. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக? நம் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக. நான் செய்யும் சேவை அனைத்தும் இறைவனுக்கே. நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் 159வது திருநாமம் அதீந்தரக. அதோடைய மீனிங் பார்த்தங்கன்னா, அனைத்து தேவர்களையும் விட உயர்ந்தவர். சொல்லும் முறை அதீந்திராய நமக, அதீந்திராய நமக. இந்த அதீந்திராய நமகத்தினுடைய எம்பெருமானுடைய பெருமைகளையும் அதனுடைய கதைகளையும் பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை கேளுங்கள். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திரனினுடைய வெண்கொற்ற குடையையும் இந்திரனின் தாயான அதித்தி தேவியின் வைரத்தோடுகளையும் நரகாசுரன் அபகரித்து சென்று விட்டானாமாம். அவனை வதம் செய்ய தன் உடைமைகளை மீட்டு தருமாறு என்று கண்ணன்ட்ட போய் பிரார்த்திக்கிறாராம் இந்திரன். சத்தியபாமாவை அழைத்து கொண்டு கருட வாகனத்தில் நரகாசுரனின் இருப்பிடத்திற்கு சென்ற கண்ணன் நரகாசுரனுடன் போர் புரிந்து அவனையும் வீழ்த்தினாராம். யாரு? நம் கிருஷ்ண பரமாத்மா. நரகாசுரனை சிறை வைத்திருந்த 16,000 அரசிலங்குமாரையும் அவர் அபகரித்து வைத்திருந்த இந்திரனுடைய குடையும் அதித்தியின் தோடுகளையும் மீட்டு கொண்டு வந்து கண்ணன் இந்திரனிடம் கொடுத்தாராம். மீண்டும் சத்தியபாமாவுடன் கருட வாகனத்தில் ஏறிய கண்ணன் தேவலோகத்தில் சென்று இந்திராணியிடம் அவனது குடையையும் அவரது தாயின் தோடுகளையும் ஒப்படைத்தாராம். இந்திரலோகத்திற்கு போய் இந்த கண்ணபெருமான் எல்லாத்தையும் அபகரிச்சிட்டு போனதெல்லாம் நரகாசுரன்றது வாங்கி கொண்டு போய் கொடுத்தாராம். இந்திரன் மனம் மகிழ்ந்து கண்ணனுக்கு தன் நன்றிகளை தெரிவித்து கொண்டாராம். அப்போது தேவலோகத்தில் உள்ள பாரிஜாத மலரை கண்ட சத்தியபாமா தேவலோகத்தில் பாரிஜாத பூ இருந்துச்சான். அதை பார்த்தோன்னா அதை சூடிக்கொள்றதுக்காக அந்த மலரை பறிக்க போனாலாம். யார்? கண்ணனுடைய மனைவியான சத்தியபாமா. ஆனால் இந்திராணி அவளை ஒரு சாதாரண பெண்ணுன்னு நினச்சி, நீ ஒரு சாதாரண மனித பெண்ணுக்கு பாரிஜாத மலர் கேட்கிறதா என்று கோபத்துடன் சொல்லவே மனம் நொந்து போனாலாம். எதுவும் பேசாமல் கண்ணனுடன் துவாரகைக்கு சென்று விட்டாராம் சத்தியபாமா. ஆனால் அவளது மனக்கவலை அறிந்து, ஏன்னா அவர் ஒரு மனித பிறவியை மாதிரி எடுத்து இருந்ததுனால இந்திரலோகத்தில் இருந்த இந்த இவருக்கு சத்தியபாமா ஒரு சாதாரண பெண்ணாக தெரிஞ்சிச்சு. யாருக்கு? இந்திரனுடைய மனைவியாகிய இந்திராணிக்கு. கருணனை தேவலோகத்திற்கு அனுப்பி பாரிஜாத மரத்தையே பெயர்த்து கொண்டு வருமாறு சத்தியபாமா கொண்டு சத்தியபாமாவின் அந்தப்புறத்து வாசத்தில் நட்டாராம் கருட பகவான். ஒரு மலருக்கு ஆசைப்பட்ட எனக்கு மரத்தையே என் கணவர் தந்துவிட்டார், என் மனம் என சொல்லி மனம் மகிழ்ந்தாராம் சத்தியபாமா. இருப்பினும் பாரிஜாத மரத்தை கண்ணன் கொண்டு சென்றதால் கோபம் கொண்ட இந்திரன் தனக்காக நரகாசுரனை வதைத்து அவன் கவர்ந்து சென்ற குடையும் தோடுகளையும் கண்ணன் மீட்டு கொடுத்தான் என்ற ஒரு நன்றி விசுவாசம் இல்லாமல் கண்ணனை எதிர்த்து போர் புரிந்தாராம். அதுதான் இப்போ நாமளும் புலம்பிகிட்டு இருக்கிறோம். நம்ம எவ்வளவோ பேத்துக்கு எவ்வளவோ நம்ம பொண்ணு மாதிரி நம்ம புள்ள மாதிரி அப்படின்னு நினச்சி நம்ம எவ்வளவோ செஞ்சுருப்போம். ஆனாலும் அந்த நன்றி விசுவாசத்தெல்லாம் மறந்துட்டு அவங்க யாரோ ஏதோ சொன்னாங்க, ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டு சிலதுங்கெல்லாம் என்ன ஆகுது, தப்பாக மீன் பண்ண மாதிரி இந்த மாதிரி இவனும் நம்மளுடைய மரத்தினையே எடுத்துகிட்டு போயிட்டார், அவர் கண்ணன்றது தெரியாமல் இப்படி சொல்லியிருக்கார். உடனே கண்ணனும் யாதவ சேனையை திரட்டி கொண்டு இந்திரனின் சேனையை எதிர்த்து போரிட்டான். அச்சமயம் தனது வஜ்ராயத்தால் கண்ணனை தாக்க முற்பட்டான் இந்திரன். ஆனால் கண்ணனை தாக்க வேண்டும் என்ற எண்ணம் அவன் மனதில் உண்டான அடுத்த நொடியே அவனது வழக்கை அசைவற்று போனதாம். யாருக்கு? பார்த்துக்கங்க. அதுதான் சொல்கிறது, நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லதை அன்றே மறப்பது நன்று. நன்றி யார் மறக்கிறாங்களோ அவங்களுக்கு பெரிய கர்மா காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாரு கண்ண பகவான். அதனால் அவன் கொஞ்ச நாளில் இவர்கிட்ட கண்ணனை தாக்க வேண்டும் என்று நினைக்க போகிறவ உடனே அடுத்த நொடியே அவருக்கு வலதுகை அசைவற்று போயிடுச்சான். அதிர்ந்து போன இந்திரன் தனது தவற்றை உணர்ந்து தன் சேனை எல்லாருமே தவறு செய்கிறப்ப யாருக்குமே அந்த புத்தி இருக்காது. அதனால தான் நான் பகவான்கிட்ட ரொம்ப வேண்டிக்குவேன், அப்பா இந்த என்னோடய பிள்ளைங்க எனக்கு உற்றார் உறவினர் யார் தவறு செய்தாலும் அவங்க மனசில் பூந்து நீ செய்கிறது தவறு அப்படின்னு சொல்ல வச்சு அவங்கள உடனே நல்வழிப்படுத்தியிருப்பா. தவறு செய்ய வச்சு கஷ்டத்தை கொடுக்காதப்பா அப்படின்னு தான் நான் ப்ரே பண்ணிப்பேன்.
ஆனாலும் அவனது வழக்கையை அசைக்க இயலவில்லை. செயலிழந்த தன் கரம் மீட்டு செயல்வடிவம் பெற என்ன வழி என்ன பரமேஸ்வரன் கேட்டாராம் இந்திரன். திருநாங்கூரில் 11 திருத்தலங்களில் திருமால் கோவில் கொண்டுள்ளார். அவற்றுள் திருங்காவலன்பாடி என்னும் திருத்தலத்துக்கு சென்று அங்கே கோபாலகிருஷ்ணன் என்று திருநாமத்துடன் விளங்கும் திருமாலை வழிபட்டால் உன் செயலிழந்த கை குணமாகும் என்று பரமசிவன் இந்திரனின் திருக்காவலான்பாடிக்கு வந்து திருமாலை வழிபட்டாராம் என்றாராம் பரமசிவன். இந்த மாதிரிலாம் செய்யே அப்படின்னு சொன்னோன்னே இந்திரனும் அந்த ஊருக்கு போய் வழிபட்டாராம். நீ எனது தம்பியாக உபேந்திரனாக பிறந்தவன். நீ தம்பி, அதாவது இது இந்திரன் தம்பியாகிய உபேந்திரனாக பிறந்தவன் தானே என கருதி உன்னை தாக்க முற்பட்டேன். அதற்கு சரியான தண்டனையை பெற்றுவிட்டேன். நீ இந்திரர்களுக்கெல்லாம் இந்திரர்களை காட்டிலும் மேற்பட்ட அதீந்திரன். இந்திரர்களையோடைய பெரிய அதினா பெருசு. நான் என்று இப்போதும் உணர்ந்தேன். என்னை மன்னித்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தான். அவனது பிரார்த்தனை ஏற்ற கோபாலகிருஷ்ண பெருமாள் அவனது வழக்கரம் மீண்டு செயல்படும்படி அருள் புரிந்தார். இவ்வாறு தேவேந்திரனின் தம்பியாகிய உபேந்திரனாகிய அவதரித்தாலும் உண்மையில் தேவேந்திரனுக்கு மேம்பட்டவராக திருமால் விளங்குவதால் அதீந்திரக என்று அழைக்கப்படுகிறது. அதி என்றால் மேம்பட்ட என்று பொருள். அதீந்திரக என்றால் இந்திரனை காட்டிலும் மேம்பட்டவர். அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 159வது திருநாமமாக குறிக்கப்படுகிறது. அதாவது என்னன்னு பார்த்தோன்னா, அதீந்திராய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு வாழ்வில் உயர்ந்த பதவிகளும் பல பெருமைகளும் அடையும்படி நம் திருமால் கூறுகிறார். அதுதான் சொல்கிறது. என்னைக்கு நன்றி மறப்பது, நன்றியை மறந்தாங்கன்னா அந்த மாதிரிலாம் நமக்கு ஏதோ ஒன்று நமக்கு நடக்கும். அதனால தான் நன்றியை மறக்கவே கூடாது. என்றைக்கும் எந்த இதாக இருந்தாலும் அவங்க எப்போதுமே எல்லாருமே எப்போதுமே யார் தவறு செய்கிறாங்கன்னு சிலவங்க தவறுகளையே தெரிஞ்சு செய்வாங்க, சிலவங்க தெரியாமல் செய்வாங்க. தெரிஞ்சு செஞ்சால் அது அவங்களுக்கு மிக மிக பெரிய பாவம். தெரியாமல் செய்தால் அது அவர்களுக்கு அவ்வளோ தூரம் பாதிக்காது. அதனால் யாராவது தெரிஞ்சு செஞ்சாங்கன்னா, தெரியாமல் செஞ்சாலும் அதை புரிய வச்சு அவங்கள்ட்ட நீங்கள் மன்னிச்சிடுங்க. மன்னிப்பவனை விட மன்னிக்க தெரிந்தவன் மறந்தவன் மிகவும் புத்திசாலி அப்படின்றத சொல்லுது. பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.